நீங்கள் 10 வருடங்கள் தினமும் மது அருந்தினால் உங்கள் உடலுக்கு என்ன நடக்கும்? முதல் மாதத்தில் மதுவின் தாக்கம் மெதுவாகவே இருக்கும். முதலில் நீங்கள் சோர்வாகவும் அசௌகரியமாகவும் உணர்வீர்கள். உங்களுக்கு அமைதியின்மையும் கவனக்குறைவும் ஏற்படுவதை கவனிப்பீர்கள். இது சாதாரணமாக தெரிந்தாலும் உடல் ஏற்கனவே எதிர்வினையாற்றுகிறது. 3 ஆண்டுகளுக்குப் பிறகு கல்லீரல் அழுத்தத்தில் வேலை செய்யும். அது இரத்தத்தை சுத்திகரிக்க முயற்சிக்கும். இதனால் வீக்கம் ஏற்பட்டு கொழுப்பு சேர்ந்து வயிற்றையும் பாதிக்கும். உங்கள் ஆற்றல் குறைந்து உடலை சரியாக பயன்படுத்த முடியாது. 6 ஆண்டுகளுக்குப் பிறகு மூளையின் செயல்பாடு குறையத் தொடங்கும். நினைவாற்றல், கவனம், உணர்ச்சி உறுதி குறையும். இதயம் அதிகமாக உழைக்கும். பயம், உயர் இரத்த அழுத்தம், முன்கூட்டிய முதுமை வரும். 9 ஆண்டுகளுக்குப் பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாகும். நீங்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவீர்கள். குணமடைய நேரமாகும். பாதிப்பு எப்போதும் வலி தராது, ஆனால் அது தொடரும். 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் மோசமான நிலை ஏற்படலாம். கல்லீரல் செயலிழப்பு, சுருக்கம், இதய செயலிழப்பு, புற்றுநோய் அபாயம் ஏற்படும். இது ஒரே இரவில் நடப்பதில்லை. இது மது அருந்துவதால் ஏற்படும் விளைவு. இன்றிலிருந்து மதுவை குறைப்பது உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். 10 வருடங்கள் தினமும் காஃபி குடித்தால் உடலுக்கு என்ன நடக்கும் என்று தெரிய வேண்டுமானால் கமெண்டில் காஃபி என்று எழுதுங்கள்.